வணக்கம். எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் சேலம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நாமக்கல் மாவட்டம் கேரம்பூர் பக்கத்தில் திண்டமங்கலம்ங்கிற ஊரில் நம்ம ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்த செராமிக் டைல் ரூஃபிங் ஷெட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செராமிக் டைல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒயிட்லே டைல் மேலே செராமிக் கோட்டிங் கூட வரக்கூடிய ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் தான். இதோட கலருக்கு அப்புறம் ஃபினிஷிங்க்கு 40 வருஷம் வாரண்டி இருக்குங்க. இது கிளாஸ் ஃபினிஷ் அப்புறம் மேட் ஃபினிஷ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு 5 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு டைலும் 1 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜோட 2.5 கிலோ எடையோடையும் இருக்குங்க. இந்த ஷெட்டில் மேலே ரூஃப்க்கு நம்ம செராமிக் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் சைடு வந்து கிளே டைல் யூஸ் பண்ணி, அதாவது பூவோடு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் மெத்தடில் கீழே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதோட எடை ஒரு டைல் சுமார் 1800 கிராம் இருக்குங்க. அடுத்தது இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ங்க. வாட்டர் ப்ரூஃப்னா ஓடுனா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தானே, அப்படி இல்லை. இதில் வந்து தண்ணி ஓட்டவும் ஓட்டாது. மங்களூர் டைல் மாதிரி நம்ம ஆப்ஷன் போனோம்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அதில் பாசி படிய ஆரம்பிச்சிடும், கருப்பு கலர் ஆகிடும், நம்ம எலிவேஷன் டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிடுங்க. அதே மாதிரி இது டஸ்ட் ப்ரூஃப். டஸ்ட் ப்ரூஃப்னு என்னென்னா, இப்போ நம்ம வீடோ கடையோ ஹைவே ஒட்டி இருக்குது, எப்போவும் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும், ஒரு தூசி போக அது மாதிரி செட்டில் ஆகிட்டு அந்த கலர் வந்து நமக்கு ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செராமிக் டைலில் ஒரு சின்ன மழை வந்தாவே டைல் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிட்டு புதுசு மாதிரி ரெடி ஆயிருங்க. இல்லை நீங்கள் ஒரு ஓசை பிடிச்சி தண்ணி பிடிச்சி ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி பிடிச்சாவே போதும், இருக்கிற செட்டில் இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டுமே க்ளீன் ஆயிரும். இது மாதிரி உங்கள் வீட்டுக்கோ கடைக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஏதாவது உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கோ தேவைகள் இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.